வணக்கம் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் ராஜ் இருக்காங்க. இப்போ 2025 நடந்த நீட் தேர்வில் ஆர்ஜிஆர் அகாடமியில் படித்து ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. சென்னையிலேயே வந்து இடம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் அவங்க எப்படி வந்து மார்க்ஸ் இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது இல்லையா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்ததோட கொஸ்டின் பேப்பரில் ஃபிசிக்ஸ் இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி இருந்தாலும், ஈவன் பயாலஜியே வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்தது. அந்த இதில் கிளாஸஸ்க்கு வரப்பெல்லாம் அரவிந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒரு பயாலஜி கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் போய் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார், அழுதுகிட்டே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணுற குழந்தைங்களுக்கு தான் தெரியும் ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆகிறப்ப ஐயோ நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. நார்மலாக கேஷுவலாக போகிறவங்களுக்கு தெரியாது, ப்ரிப்பரேஷன் இல்லாதவங்களுக்கு ஒரு கோல் இல்லாமல். பட் ஒரு கோலோட இவ்வளோ மார்க் நம்ம எடுக்கணும், அதே போல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்பா அம்மா நம்ம இவ்வளோ மதிப்பு எதிர்பார்க்குறாங்க, ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளை நினைக்கிறாங்க. டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது இல்லாமல் அவருக்கே வந்து நம்ம நல்ல இந்த வாட்டி ஸ்கோர் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கிற குழந்தைக்கு திடீர்னு இந்த பேப்பரை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் பண்ணக்கூடிய அந்த பயாலஜியில் 1 hour அப்படின்றப்ப மிரட்சி இருக்கும் இல்லையா? அதை எல்லாத்தையும் அவர் நம்மக்கிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறாங்க. எப்படி எக்ஸாம்ஸ் ஹாலில் அவருக்கு எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி வந்து அவங்க இந்த ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணாங்க அப்படின்றத கேட்கலாம். எந்த ஊர் அப்படின்றதையும் கேட்கலாம். அரவிந்த் நம்ம கூட இருக்காங்க, அரவிந்தோட அம்மாவும் நம்ம கூட இருக்காங்க. அவங்க 2 பேரையும் வர வைக்கிறேன். ஓகே அரவிந்த், இப்போ நீங்கள் உங்கள் ஊர் எது அரவிந்த்? சார் எங்கள் ஊர் திருவாரூர். திருவாரூர். ஓகே. இப்போ திருவாரூரில் படிச்சுட்டு நீங்கள் சென்னையில் வந்து ஒரு ஆர்ஜிஆர் அகாடமியை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? சார் ஆனால் வந்து எங்கள் ஊரில் நான் படிக்கிறப்ப வந்து நீட்டுங்கிறப்ப பெருசாக எக்ஸ்போசர்ஸ் இல்லை எனக்கு. அதனால வந்து சென்னையில் இருக்கிறப்ப எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு தெரியும்னா, ஆக்சுவலாக வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து நான் படித்த ஸ்கூல் சாயம் அங்கே வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க ஆன்லைனில், கெரியர் கைடன்ஸ் பற்றி எப்படி பண்ணுறது. அப்போ வந்து நீங்கள் பேசுனீங்க, எங்கள் அப்பயே வந்து இதாக இருந்துச்சு, ஓகே சார் பேசுகிறாங்க, நம்ம அங்கே படித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் வந்து காட் பிளான்னு தெரியல. அதுக்கப்புறம் திருத்தப்பூண்டி எங்கள் ஊர் பக்கத்தில் அங்கேயும் வந்து இதேமாதிரி கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வைக்கப்போ அங்கேயும் சார் வந்து பேசினப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு, ஓகே சார் பேசுகிறாங்க நம்ம சேர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து சென்னையில் படிக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது வந்து எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து எல்லாம் இப்போ இங்கே வந்து பார்த்தப்பே சார் சொன்ன ஹோப் இருந்துச்சு, இங்கே வந்து அவன் கண்டிப்பாக டாக்டர் ஆகிடலாம், நம்ம மேலே கான்ஃபிடன்ஸோ இவங்க கொடுக்க கான்ஃபிடன்ஸ் அவனுக்கு ஹோப் கொடுக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ட்ரஸ்டிங்காக இருந்துச்சு. இங்கே ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, அது மாதிரி சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹோப் கொடுக்குறப்ப எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, நம்ம டாக்டர் ஆகிடலாம். ஓகே. இங்கே ஆர்ஜிஆரில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே உங்களுக்கு எப்படி இருந்தது எடுக்கிறப்ப கிளாஸஸ்? அதான் சார், எல்லாமே வந்து ரொம்ப நல்ல நல்ல வெல் நாலேஜாக எடுத்தாங்க. அவங்க வந்து நம்ம கிளாஸை கவனிச்சாலே போதுங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் போடுற நம்ம கிளாஸை கவனிச்சா 50% ஆஃப் ஒர்க் முடிஞ்சோம். அதுக்கடுத்து நம்ம எம்சிக்யூ சால்வ் பண்ணுறப்போ ஒரு 100 எம்சிக்யூ சால்வ் பண்ணால் மொத்த கான்செப்ட் கிளியர் ஆகிடும். ஃபிசிக்ஸ்லாம் வந்து கான்செப்ட்ஸ்லாம் நல்லா சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வந்து. கெமிஸ்ட்ரி மேம் வந்து ஏன்னா வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் இருக்க 3மே டிஃப்ரெண்ட்டாக நடத்துவாங்க. ஏன்னா ஒரே மெத்தட் வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாமல் ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு சரி ஈஸியாக இருக்கும். அதனால எனக்கு எது கஷ்டமாக இருக்கிறது எனக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குறப்ப ஆனால் எக்ஸ்போஸாக இருந்துச்சு. ஓகே சரி, நீங்கள் உங்ககிட்ட அடுத்த கேள்வி கேட்குற மாதிரி அம்மா கிட்ட. மேம் இப்போ குழந்தைக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இருக்குல்ல, நீங்கள் ஏன் மெடிக்கல் போகணும்? ஏன்னா இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சீட்டு கிடைக்கும் அப்படின்ற நிலமை மாறி இன்றைக்கி இந்த நீட் எக்ஸாம்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், அதுவும் 1 வருஷம் இல்லை 2 வருஷமும் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப எதுக்கு மெடிக்கல் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு விரும்புனீங்க? அவன் வந்து 12லேயே ஓரளவுக்கு நல்லா மார்க் வாங்கியிருந்தான். சரி, இவன் நல்லா படிக்கிற குழந்தைய வந்து வேறு படிச்சிருவான் எப்படியும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். சரி டாக்டர் ஆகணும். அவன் 2வது சின்ன பிள்ளையிலேயே இந்த ஃபேன்சி ட்ரெஸ்லாம் டாக்டர் போட்டிருந்து அதெல்லாம் ஒரு இம்ப்ரெஸ் இருந்தது. இருந்தாலும் இவன் படிக்கிறத பொறுத்து இப்படி படிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவன் 12th 11th 12thலாம் நல்ல மார்க் வாங்கியிருந்தான் ஸ்கூல் லெவல்லையே. அதனால தான் சரி ரைட்டு நம்ம குழந்தை எப்படி படிச்சிருவோம். ஸ்டேட் போர்டு தான். அந்த ஸ்டேட் போர்ட்லேயும் இவன் வந்து இவனுக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்கும். அது எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு படிக்கணும்னு நினச்சானா படிச்சிருவான், எதுலேயும் ஒரு இதாக மாட்டான். நம்ம படிக்கணும்னு நினச்சா படிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவனுக்கு இருந்தது. அதையும் எங்களுக்கு கொடுத்தான், நல்ல மார்க் எடுத்ததுனால. சரி ரைட்டு படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் சேர்த்து. இப்போ அவர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் கூட இருந்து பார்த்துருப்பீங்கல்ல, அது எப்படி அவர் பண்ணார்? ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் வந்து அவனுக்கு புரியாமல் இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டான். ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து 11th 12th இப்போ நல்லா படித்தாங்கிறத விட அங்கே உள்ள லெவலுக்கு தான் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ நான் 11th 12th அங்கே கூட நிறைய இன்ஸ்டியூஷனில் சேர்க்கறதுக்கு நான் நீட் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு சேர்க்கும்போது ட்ரை பண்ணும்போது
அப்போ சொன்னாங்க, நீங்கள் நீட்ஸ் இங்கே வந்து சேர்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தையா இருக்குது, இதை வந்து வெளியில் நல்ல இடத்துல சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா படிப்பான், இங்கே வந்து சேர்த்தா அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, கோச்சிங் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியில் 2-3 இடம் ட்ரை பண்ணோம். அது எங்களுக்கு செட் ஆகலை வெளியில் எல்லா ஊர்லேயும். சரி அப்புறமா இங்கே சென்னையில் எங்களுக்கு ஃபேக்கல்ட்டிஸில் எல்லாத்தையும் பார்த்தாங்க, யூடியூப்பில் பார்த்தாங்க, எங்கள் வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்து அதுதான் நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் சரி இங்கே கொண்டாந்து சேர்த்தாங்க சென்னையில். சேர்த்ததுக்கப்புறம் இவன் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து அட்டன் பண்ண உடனே அம்மா எனக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கு, கெமிஸ்ட்ரி கிளாஸ் அட்டன் பண்ணான். அப்போ ஒரு சார் எடுத்தாங்க, அது அட்டன் பண்ணோடனே எனக்கு அந்த கெமிஸ்ட்ரி கிளாஸில் சூப்பராக பிடிச்சிருக்குமா, நான் இங்கேயே ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் போன இடத்துல விட இந்த இடத்துல நல்லா இருக்குது அப்படின்னு அவன் சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பேசினாங்க சார்கிட்ட. பேசி அவங்க சாரும் நீங்கள் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணி எனக்கு சேர்த்து விட்டுருக்கீங்க. அவர் வீட்டில் வந்து நல்லா படிப்பான். வீட்டில் வந்து இங்கே சொல்லி கொடுக்குறத வந்து ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா, குறை இருந்ததுன்னா கூட என்கிட்ட வந்து சொல்லுவான். நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும், சார் நல்லா போன நட நல்லா பண்ணா, இந்த நட என்ன பண்ண, நீங்கள் கேட்கும்போதெல்லாம் நான் சொல்லுவேன் நல்லா படிப்பா அப்படின்னு. கொஞ்சம் டிப்ரெஷன் ஆனானா, கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கும், டிப்ரெஷன் ஆனால் அதெல்லாம் ஆகாத, படி, உன்னால் முடியும், படின்னு நான் சொல்லுவேன். ஓகே என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. இப்போ அரவிந்த் கிட்ட நம்ம கேட்கலாம். அரவிந்த், நீங்கள் இப்போ ஸ்டேட் போர்டில் தான் படிச்சீங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சிபிஎஸ்சி படித்த பசங்க தான் நல்லா பண்ண முடியும் அப்படின்ட்டு. என்ன டிஃபரன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக நீட்டுக்கும் ஸ்டேட் போர்டு? ஆக்சுவலாக ஸ்டேட் போர்ட் சிலபஸே இனஃப் தான் சார், அதுலேயே எல்லாமே இருக்குது. சொல்லுங்கள் இதோட அதிகமாகவே இருக்குது, நிறையாவே இருக்குது. நாம் வந்து அங்கே படிக்க மெத்தட் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே எம்சிக்யூஸ் அதிகமாக சால்வ் பண்ணுவோம், அங்கே வந்து 5 மார்க்ஸ் அந்த மாதிரி ஷார்ட் ஆன்சர், அந்த மாதிரி லாங் ஆன்சர் எழுதுவோம். அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்கூல் லெவலே நமக்கு வந்து எக்ஸ்போஸ் எல்லாம் தெரிஞ்சு எப்படி அந்த அப்ரோச் தான் மேட்டர்ஸாக இருக்கும். அது வந்து நம்ம ஒரு ஏற்கனவே நீட்னா எப்படி அப்ரோச் பண்ணோம், ஒரு கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணோம், அது தெரிஞ்சுட்டுனா எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். அது வந்து ஸ்கூல் லெவலே ஸ்டேட் போர்டே தெரிஞ்சுன்னா அவங்க 12th முடிச்சா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சார். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் மேக்ஸிமம் இல்லை. எம்சிக்யூ அது வந்து சப்ஜெக்ட் இருக்கும். அதே நம்ம எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா ஒரு 11th 12thலேயே வரப்போ நீட் நம்ம படிக்க ஆரம்பிச்சா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காம்படிஷன் கொடுக்கும். நம்ம பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ நம்ம ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய எல்லா பாடமும் எல்லாமே இருக்கு, கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு சொல்லப்போனால் ஸ்டேட் போர்டு. ஓகே பாருங்க, நிறைய பேருக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சிபிஎஸ்சி பாடத்தில் படித்தவங்களால தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சிபிஎஸ்சி வேற, ஸ்டேட் போர்டு வந்து வேறு, அதுவும் நீட்டில் இருக்கக்கூடியது கேட்குறது வேறுன்னு. பட் அரவிந்த் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க படித்த பாடத்திட்டத்திலே அதோட ஜாஸ்தியாகவே வந்து நீட்டில் சிலபஸோட ஸ்டேட் போர்டு சிலபஸில் இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் எவ்வளோ டைம் வந்து போடுவீங்க படிக்கிறதுக்கு? கிளாஸ் ஹவர்ஸ் இல்லாமல் கிளாஸ் முடிஞ்சு இங்கே 5 o'clock கிளாஸ் முடிஞ்சால் நான் 6:30க்கு வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு 7 o'clock புக் எடுத்தேன்னா 12 o'clock வரைக்கும் படிச்சுட்டு படுத்துவேன். காலைல ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு ஒரு 2 hours படிச்சுட்டு கிளம்பிடுவேன். 7 o'clockலாம் கிளம்பிடுவேன். கிளம்பி இங்கே வந்தேன்னா இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு நான் தான் வந்துட்டு நான் அங்கேயே உட்காந்து 3 o'clock படிப்பேன். வீட்டில் படிக்கிறோட அகாடமியில் படிக்கிறப்ப அந்த ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும். இங்கே வந்து 3 hours படிப்பேன் சார். ஓகே. இப்போ டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறப்ப நோட்ஸ் எல்லாம் எடுத்துப்பீங்க? நோட்ஸ் எடுத்துப்பேன் சார். அவங்க சொல்லப்போ பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, இந்த பாயிண்ட் தான் அது முக்கியம், இதுதான் இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட்ஸ்லாம். அதே மாதிரி சார் சொல்கிறதோ மேம் சொல்கிற பாயிண்ட்லாம் இருந்தால் டேரெக்டாக கொஷின்ஸே வரும். சார் சொல்கிற பாயிண்ட் டேரெக்டாக கூட நீட்டில் அப்படியே கொஷின்ஸ்லாம் வந்துச்சு. பயோலலாம் சார் சொல்கிறலாம் அப்படியே டேரெக்டாக கொஷின் பேப்பரில் கேட்க பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நோட் பண்ணிப்பேன். அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை சார் சொன்னதுக்கு நோட் போட்டு எல்லாமே நோட் பண்ணிப்பேன் சார். ஓகே. இப்போ இங்கே டெஸ்ட்டு வைக்கிறாங்க இல்லையா, அதில் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய வரும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எரர் கரெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நீங்கள் எப்படி அதை பண்ணீங்க? ஆமாம் சார், எரர் கரெக்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்போ தான் தெரியும். அந்த எரர் கரெக்ஷன் எப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அந்த கடைசி 1 month கிட்ட அப்போ தான். அப்போ நம்மளால் வந்து எல்லா ஃபுல் சிலபஸ் ரிவைஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து எரர் கரெக்ஷன் நோட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கோமோ ஒரு 10 பேஜ்லேயே வந்து ஒரு 2-3 சாப்டர் கிளியர் ஆகிடுற மாதிரி இருக்கும். எரர் நோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி எரர் போடுவீங்க கொஞ்சம் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா வரக்கூடியவங்களுக்கு இன்னும் நல்லா? அதாவது ஃபஸ்ட்டு கொஷின் எந்த கொஷினோ அந்த கொஷின் எழுதினேன். இப்போ சப்போஸ் பயோவில் ஒரு கொஷின் மிஸ்டேக்னா கொஷின் எழுதிட்டு நான் ஆப்ஷன்ஸ் எழுத மாட்டேன். என்ன ராங்காக எழுதிருக்கு ஆப்ஷன், எது கரெக்டாக இருக்க ஆப்ஷன், என்சிஆர்டி பேஜ் நம்ம போட்டுருவேன். நான் ஏன் அந்த மிஸ்டேக்கை பண்ணேன், நான் என்ன திங்க் பண்ணேன் அப்படி எழுதுறப்ப எக்ஸாம் அதில் வந்து கான்ஷியஸ்னஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எரர் நோட்டில் எழுதி ஓகே இந்த தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது கான்ஷியஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகே. இப்போ இங்கே நடந்த ஆர்ஜிஆர் அகாடமியில் நடந்த டெஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்க நல்லா வரும் அப்படின்னு அது ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துலேயே அந்த பயாலஜி பேப்பரை வந்து முடிச்சிருவீங்க. ஆனால் எக்ஸாம் அங்கே போகிறப்ப ரியலாக வேறு மாதிரி இருந்தது. அது எப்படி உங்களுக்கு அந்த எக்ஸாமோட ஹாலில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா அன்றைக்கி கால் பண்ணப்போ ரொம்ப அழற மாதிரி இருந்தாங்க அப்படின்னு ஃபேக்கல்ட்டி எல்லாம் சொன்னாங்க. நானே கால் பண்ணப்போ கூட அந்த வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி அந்த டிப்ரெஷனாக இருந்தது. என்ன ஆச்சு? ஏன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது சார். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கு இப்படி தான் பேப்பர் கஷ்டமாக வரப்போகுது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம்.
நம்ம 2024 பார்த்து ஈஸி, ஏன்னா ஒரு பாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஓரளவு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குன்னு நினச்சோம். பேப்பர் பார்த்தப்பே வந்து எக்ஸப்ஷனாக தெரிஞ்சுது கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக போகுது. ஆனால் வந்துட்டு உள்ள ஒரு பயம் இருந்துச்சு, நம்ம கட் ஆஃப் கம்மியானால் நாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடணும்ல. அப்படி பார்க்க பயம் வந்து, ஆனால் அது ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா வந்து நம்ம டைம் எப்படி போணுச்சுன்னே நமக்கு தெரியல. ஏன்னா நான் 2-3 பேப்பர் 10 மினிட்ஸ் சால்வ் பண்ணலாம். சில பேப்பர்ஸ்லாம் இங்கே சால்வ் பண்ணப்ப சில பேப்பர்லாம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும். அப்படி இருக்கப்ப ஆனால் அந்த பேப்பர் டஃப்னு வந்து அட்டன் பண்ணுறப்ப தெரில, ஆனால் டைம் பண்ணப்போ எப்படி டைம் போணுச்சு அப்படிங்கிறது தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஓகே. இப்போ உங்கள் கூட அந்த அதே எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி சந்தோஷமா இருந்தாங்களா? தான் இருந்தாங்க. சில பேர் ஃபேஸில் பார்த்தா தெரிஞ்சு அந்த சேட்னஸ் இருந்துச்சு, எதையோ நம்ம பண்ணது கிடைக்கலையே, அந்த டிப்ரெஷன் இருந்துச்சு. சில பேர் வந்து ஹாப்பியாக தான் இருந்தாங்க. சரி சரி, ஓகே. அந்த மைண்டில் அந்த பதட்டம் வந்து வீட்டுக்கு வரப்பையும் இருந்திருக்கும் இல்லை? இப்போ எப்படி இருக்கு? ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுமே கூட ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எப்படி வரும்ன்றது தெரியாது, நம்ம மார்க் கம்மியாக தான் வரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்திருக்கும். ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியும் ரிசல்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருந்தது? அதான் ரிசல்ட் எழுதுனப்ப கம்மியாயிடும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, ஐயோ நம்மளுக்கு மட்டும்தான் கம்மியாகுமா அந்த பதட்டம் இருந்திருக்கும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓ இவ்வளோ ரேங்க்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் எப்படி இருந்தது? ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட தோணாது, தூங்க தோணாது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது ஃப்ராங்காக சொல்ல போனால் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டேஜ் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எல்லாமே நம்ம கையில் இருக்கும். நாம் நினச்சா எல்லாத்தையும் மாற்றிடலாம், நாம் நினச்சா எவ்வளோனா மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் எக்ஸாம் முடிஞ்ச அந்த பேப்பர் நம்ம ஓயமாக ஹேண்டில் பண்ணாதப்போ எதுவுமே நம்ம கையில், எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ அந்த என்ன நடக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி வந்து ரொம்ப அட்டாக் பண்ணும். யாருக்கூடையும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும், சாப்பிட தோணாது, தூங்க தோணாது. ஆனால் இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஹாப்பினஸ் இருக்கும், நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க் பே பண்ணிடுச்சு அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பிக்கு வந்து எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் இது சொல்லியாது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுமே, எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுமே ஒரு ஃபியர் இருந்திருக்கும். அது பேரண்ட்டு ஆங்கிளில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க? ப்ளஸ் வந்து மேம் கிட்ட கேட்கலாம், குழந்தை வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்தப்போ எப்படி இருந்தார்? ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த கஷ்டம் இருந்திருக்கும். ஒவ்வொரு பேரண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தான் குழந்தைய வந்து ஒரு நல்ல லெவலில் வச்சு பார்க்கணும் அப்படின்றப்ப, அப்போ ஒரு குழந்தை வந்து எக்ஸாம் எழுதிட்டு வரப்போ அந்த டயர்டுனஸ்ஸு, அந்த கண்ணில் தண்ணீரோட வந்ததுன்னா அந்த மனநிலைமை ஒரு தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் கேட்கலாமா? அரவிந்தோட அம்மா கிட்ட. மேம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, அவர் எழுதிட்டு வரப்ப ஒரு பதட்டத்தோட ஒரு தோய்வாக வந்திருப்பார்ல? எழுதிட்டு வந்து ரொம்ப அழுகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் நல்லா பண்ணுவான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வந்துடுவான்னு. ஆனால் அன்னைக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு யாருமே நினச்சி பார்க்கல. போன வருஷம்லாம் எல்லாம் 650 வாங்கினாங்க, இதேமாரி அந்த லெவலுக்கு வாங்கிடுவான்னு தான் நான் நினச்சி இருந்தேன். ஆனால் இவன் வந்து சுத்தமாக வந்து எனக்கு 490 கூட வராது, எனக்கு 500க்கு கீழே தான் வரும் மார்க்கு அப்படின்னு சொன்னான். என்ன இப்படி சொல்கிறேன்னா எனக்கு ஒன்றும் பண்ண சார், சரி பரவாயில்ல, அந்த நேரம் வந்து குழந்தைய தேற்றணும். ஏன்னா நம்ம வந்து அது என்ன நடக்குதோ அது ரெண்டாவது பிரச்சனை, என்ன நடந்தாலும் நம்ம வந்து குழந்தைய தேற்றணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பரவாயில்லப்பா, என்ன வேணாலும் பரவாயில்லப்பா, உனக்கு சீட்டே இருக்கலனாலும் பரவாயில்லப்பா, நீ கவலைப்படாத. ஏன்னா அதுக்கப்புறம் தான் தெரியுமா, ஏன்னா எக்ஸாம் கஷ்டங்கிறது அதுக்கு முன்னாடி வரையும் நம்மளுக்கு தெரியாது. இவன் ஒண்டி தான் இப்படி மார்க் எழுதிட்டாங்கும் போது சரி ஒருவேளை இப்படி டிப்ரெஷனில் எழுதிட்டானோ, என்ன காரணமோ ஏதோ தெரியலையே, எங்களுக்கு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனால் அவங்க வீட்டில் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் இந்த மனசுக்குள்ள ஒரு தைரியம், இந்த பிள்ளை படிச்சிருக்கான், 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான், அதுக்கான பலன் இருக்கும் அப்படின்னு அவனும் ரொம்ப நம்பினான். அதுக்கப்புறம் தான் நம்பினான், எப்படின்னா நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்மளோட பலன் வந்து வீணா போகாது, படிச்சது வீணா போகாது அப்படின்னு. அந்த ரிசல்ட் வந்தது, இது வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுமே ரிசல்ட் வந்ததுமே அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி இருந்தது? ரிசல்ட் வந்தோடனே பரவாயில்ல, கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. சரி யார் சொன்னாலும் ரொம்ப நான் எல்லார்கிட்டையும் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபோன் பண்ணாங்க, எல்லாரும் ஃபோன் பண்ணாங்க. அப்போ ரொம்ப அழுதுட்டு நானே அழுதேன், இவனுக்கு தெரியாமல் போய். ஏன்னா 2 வருஷம் போட்டிருக்கான், உழைப்பு போட்டிருக்கான், பிள்ளையோட லைஃப் வீணாக போயிடுமோ அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க மார்க் குறையும். ஆனால் மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறமா தான் இப்போ எல்லாருக்கிட்டையும் மெல்ல சொன்னோம், சீட்டு வாங்கிடுவான். எப்படி பாருங்க, அந்த எக்ஸாம் ஹால் உள்ள போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதட்டம் எழுதுனதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் அந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்ட்டு ஒரு பேரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படின்னா தேத்தணும், அந்த குழந்தைகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே அந்த மன வேதனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ரிசல்ட் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் எப்படி இல்லை, கஷ்டம் இல்லை, படிக்கிறது தான் கஷ்டம். ரிசல்ட் வரப்பையும் எழுதிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த திருப்தி இருக்குமானா இந்த வருஷம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல.
ஏன்னா பேப்பரோட லெவலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் ரிசல்ட் வந்ததுக்கு ஆடா அப்படின்னு ஓஞ்சிட்டுமா அப்படின்னா இப்போ வந்து சீட்டுக்கு எங்கே சீட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு அடுத்த இதில் இருக்குது. பட் கண்டிப்பாக அரவிந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சென்னையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கிடைக்கும். இங்கேயே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்னும் அரவிந்த் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு திருப்பியும் வந்து அவர் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அவருடைய வாழ்க்கையில் இன்னும் மேலும் மெடிக்கல் காலேஜில் போனப்போ அங்கேயும் வந்து நல்ல ஹையர் லெவல் அச்சீவ் பண்ணணும், அதில் கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்ற எங்களுடைய எண்ணம் இருக்குது. நீங்கள் கடைசி ஏதாவது இப்போ 2026 எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்களா? நல்லா படிங்க. நீங்கள் வந்து உங்களை நம்புங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் உங்களை நம்பினா தான் எல்லாமே ஹேப்பன் ஆகும். நீங்கள் வந்து உங்களை நம்புங்க. நீங்கள் நம்பினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நம்பினா தான் வந்து எல்லா சொல்கிற வேர்ட்ஸுமே உங்களுக்கு காதில் டிஃப்ரெண்ட்டாக இதாகும். அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நீங்கள் வந்து என்னடா அது ஒன்றுமே இல்லைங்கப்ப, இல்லைடா நான் பண்ணிவிடுவேன், எனக்கு தெரியும், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் என்ன, கெமிஸ்ட்ரி என்ன, பயாலஜி எல்லாமே நான் சால்வ் பண்ணிவிடுவேன், எல்லாமே எனக்கு தெரியும், நான் எப்படி கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்து சால்வ் பண்ணிடுவேன், சீட் வாங்கிடுவேன், கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் பண்ணிவிடுவீங்க. ஓகே, அப்போ உங்களை நீங்கள் நம்பணும், உங்களால் முடியும் அப்படின்றத நீங்கள் நினைக்கணும் அப்படின்றதோடைய அரவிந்தோட தாட்டாக இருக்குது. பேரண்ட்டுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? குழந்தைங்க அதான் சார், இப்போ பிள்ளைங்க வந்து அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது அவங்க ஸ்டாஃப்கிட்ட ரொம்ப இதாக இருக்கணும், கன்வீனியண்ட்டாக இருக்கணும், போய் பேசணும், கொள்ளணும், எதுவும் பயப்படக்கூடாது. என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிறது பயப்படக்கூடாது. அவங்களோட டவுட்டை அவங்க கேட்டு நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கணும், கிளியர் பண்ணிக்கணும். அடுத்தது நல்லா நம்பணும். குழந்தைங்க வேஸ்ட்டாக ஃபோன் பார்க்குறதுல அந்த இதில் இல்லாமல் நல்லா படிக்கணும். ஃபோன் பார்க்கக்கூடாது மேடம், வந்து எப்பயுமே அந்த செல்ஃபோனை வந்து எடுக்க வேண்டான்ட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து சில நேரத்தில் டயத்தை சாப்பிட்டுடுது, டயத்தை வேஸ்ட் அடிச்சிடுது. எப்படி சொல்கிறது, பிள்ளைங்க வந்து இப்படி ஏதாவது ஒன்று பார்க்க போனாங்கன்னா பின்னாடி ஏதாவது பார்க்க போயிடுறாங்க. டைம் நிறைய போயிடுது. படிக்கிற விஷயங்கள்ல கூட சில இதில் வேறு இது டைவர்ட் ஆகிறதுக்கு இருக்குது. உள்ளதை விட்டுட்டு அடுத்தது போயிடுறாங்க. அரவிந்தோட அம்மா வந்து சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைம் கன்சூமிங்கில் ஃபோனை மேக்ஸிமம் 1 இயருக்கு தொடாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் டைம் வந்து படிக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அவங்க 2 பேருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். அவங்க மேலும் நல்லா இருக்கணும். அவங்களுடைய சர்வீஸும் வந்து மக்களுக்கும் போய் சேரணும். ஒரு நல்ல தலை சிறந்த ஒரு டாக்டர் ஆகணும். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்மா அரவிந்துன்னு சொல்லாமல் டாக்டர் அவரோட அம்மா வராங்க அப்படின்ற மாதிரி பெருமையாக அவங்களுக்கு சொல்லணும். அந்த கனவு வந்து அவங்களுக்கு நிறைவேறும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அவங்களுக்கு வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ.